நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தனஸ்தானம் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் அப்படின்னா அது ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு காசு பணம் பொருளாதாரம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஷாஷாத் உங்களுக்கு நான் மேஷ லக்னத்துக்கான பதிவிலே சொல்லியிருக்கேன். பொதுவாக காசு பணத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா பெரும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. இந்த மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஒரு சொகுசாக சம்பாதிக்கிறது அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய அம்சத்தையே சுக்கிரன் தான் கையில் வச்சுருக்காரு. அப்போது அன்றாட ரொட்டீனியன், அதாவது நான் ரெகுலராக இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், ரெகுலராக போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா வருமானம் வந்துட்டு இருக்குது, ரெகுலர் இன்கம் இருக்குது, டெய்லி வருமானம் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா அதை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். இவங்க 3 பேரும் முக்கியமான பங்கு வகிப்பாங்க பொருளாதாரத்தில். இது இல்லாமல் பாவங்கள் அடிப்படையில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அது 5ஆம் பாவம். அதிர்ஷ்டம் மீன்ஸ் என்னென்னா குடுப்பனைன்னு அர்த்தம். இந்த குடுப்பனை 5ஆம் பாவத்துக்கு, 5ஆம் பாவத்தில் தான் குடுப்பனை இருக்குது. அப்போது இந்த 5ஆம் பாவத்தில் குடுப்பனை இருக்குதுன்னா திடீர் அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த திடீர் அதிர்ஷ்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறது 8ஆம் பாவம். அப்போது ஒருவருக்கு இந்த தசாபுத்திகள் நடந்து 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாகி இப்படிலாம் தசை நடத்துது அப்படின்னா, நான் உதாரணம் சொல்கிறேன், நடக்குது அப்படின்னா எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு பணம் வரும். ஒரு கண்ட்ரோல் கிடைக்காது. கடனானாலும் பிரச்சனை வந்தாலும் கண்ட்ரோல் கிடைக்காது, காசு பணம் வந்தாலும் கண்ட்ரோல் கிடைக்காது. அப்படியெல்லாம் யார் அப்படின்னா அது இந்த ரிஷப லக்னத்துக்கு பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2ஆம் அதிபதி தனஸ்தானத்தை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுங்க? ரிஷப லக்னத்திற்கு புதன் தான் காசு பணத்தை கையில் வச்சிருக்கிற கிரகம். 5ஆம் பாவம்னு சொன்னேன், அதிர்ஷ்டம் குடுப்பனைன்னு சொன்னேன். அந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் குடுப்பனைன்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். ஏன்னா கன்னிராசி தான். அப்போது 2, 5 அதாவது காசு பணத்தையும் அதனுடைய குடுப்பனையையும் கையில் வச்சிருக்கிற கிரகம் ரிஷப லக்னத்துக்கு புதன் தான். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானை சொன்னேன். இந்த குரு பகவான் பெருநிதி அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவமாக வருது. அப்போது இந்த குரு பகவான் 8ஆம் அதிபதியாகி இப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு கெட்டா நல்லதா, குரு வலுத்தா நல்லதா அப்படின்னா குரு மறையிறது நல்லது அப்படின்றது தான் கான்செப்டு. அப்போது இந்த பெரும் நிதிகளை கொண்ட குரு, ஏன்னா அந்த குரு வலுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வலுத்துட்டாரு அப்படின்னா இந்த கொடுத்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரிஷப லக்னத்துக்கு நிறைய பேர்த்துக்கு உண்டு. கொடுத்த பணத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ரிஷப லக்ன ரிஷபராசிக்கு 100% கொடுக்கும். அப்போது இந்த குருவே 8ஆம் அதிபதியாகி அவரே பெரும் பணம் பெரும் நிதி இரட்டிப்பாக்கக்கூடிய, அதாவது இரட்டிப்புங்கிறத விட 11ஆம் பாவம்ங்கிற ஒரு விஷயம் அபிவிருத்தி பாவம்னு அர்த்தம், வெற்றி ஸ்தானம்னு அர்த்தம். ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு 100 ரூபா எடுக்கிறது அப்படின்னா அது 11ஆம் பாவம் தான். அப்போ 8, 11ங்கிற உபஜயஸ்தானத்தை கையில் வச்சிருக்குது குரு பகவான். அப்போது இங்கே சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம எடுக்கணும் இல்லையா? அவர் லக்னாதிபதியும் ஆகிறாரு, கடன் ஸ்தானாதிபதி எதிரி ஸ்தானமும் ஆகிறாரு. அப்போது இந்த அமைப்பை கொண்டவங்களுக்கு இப்போ ரிஷப லக்னத்திற்கு இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இப்போ ரிஷப லக்னத்துக்கு காசு எதுங்க? எங்களுக்கு இது புரியலைங்க அப்படின்னீங்கன்னா புதன். ஓகேங்களா? புதன். அடுத்தது என்ன சொன்னேன்? 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குரு. அப்போ புதனும் குரு, இவங்க புதன் குருவெல்லாம் ஒருத்தர் பார்த்தா சேர்ந்தா நம்ம மேஷ லக்னத்துக்கு மாதிரி இதில் எடுக்க முடியாது. இந்த தனஸ்தானத்தை குரு தனாதிபதியோடு குரு சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு கொடுத்தாலும் அதனுடைய திசாபுத்தி காலங்களோ திசையோ புத்தி வந்ததுன்னா கூட அது நமக்கு ரிபிட் அடிக்கும். அதனால் இந்த புதனோடு சுக்கிரன்கிற ஒரு காம்பினேஷன், புதன் சுக்கிரன் காம்பினேஷனோடு சந்திர பகவான், ஏன்னா இந்த முக்கியமான டாப்பிக்கில் இந்த இடத்துல சந்திரன் வருவார். ஏன்னா புதன் சுக்கிரனோடு சந்திரன் காம்பினேஷன் இருந்து அப்படி சனி பகவானால் பார்க்கப்பட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொடுத்தாலும் அது நிலையாக இருப்பதற்கான அமைப்பை இது கொடுக்கும். பொதுவாகவே
ரிஷப லக்னத்திற்கு என்ன மாதிரி ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசிங்க. ஏன்னா நம்ம சுக்கரன், புதன், சனி, சந்திரன் காம்பினேஷன் தான். இவங்க 4 பேருமே யாருங்க? பெருமாளுடைய அம்சம். சந்திரனும் கேட்க வேணாம், திருப்பதி தான். சுக்கரன் புதனும் கேட்க வேணாம், அயனசயன போக பெருமாள் தான். சனி பகவானும் கேட்க வேணாம், மாயவன் தான். அப்போது இவங்க 3 பேருமே சனி பகவானை இண்டிகேட் பண்ணி, அதாவது பெருமாளை இண்டிகேட் பண்ணி வர்றதுனால நீங்கள் ஸ்திர ராசியில் வரக்கூடிய, அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திர மாதங்கள், அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதங்களில் 1ஆம் தேதி, அந்த தமிழ் மாதம் பிறக்கிற 1ஆம் தேதி பெருமாளை போய், பெருமாள் கோயிலில் போய், உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் ஒரு 27 சுற்று அப்படி பெருமாளோட, நம்ம அம்பாலோட அந்த கற்பகிரக அந்த சன்னதியவே சுற்றி கொடிமரத்தோடு சுற்றணும். அந்த கொடிமரத்தோடு நீங்கள் சுற்றி ஒரு 27 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா, சுற்றி வந்து கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கருடாழ்வார வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தனப்பிராப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்திர லக்னத்திற்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கொடுப்பார். ஏன்னா ரிஷப லக்னம் பெரும் பணம், பெருநிதி அப்படிங்கிற விஷயம் விபரீத ராஜயோகமாக வருவதால் அதை நம்ம கை போகிறதையும் பிடிக்க முடியாது, வர்றதையும் பிடிக்க முடியாது. அதனால மெயினாக ரிஷப லக்னத்திற்கு உங்களுடைய நெட்வொர்க்கு, ஆன்லைன் நெட்வொர்க்குங்கிறதும் சரி, நம்மளுடைய தகவல் தொடர்புக்கு உண்டான நெட்வொர்க்கும் சரி, இதையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் சந்திர பகவான். அப்போது இதில் எது கெட்டிருந்தாலும் எந்தெந்த பெருமாளுங்கிறத வச்சுக்கோங்க. சனி பகவானாக இருந்ததுன்னா நம்ம மாயவன் எடுத்துக்கலாம். புதன் சுக்கிரனாக இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் எடுத்துக்கலாம். ஏன்னா மதன கோபால யோகம் தானே. புதன் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து கிருஷ்ணர் எடுத்துக்கலாம். சந்திர பகவானாக இருந்தால் திருப்பதி எடுத்துக்கலாம். இந்த 3ல் எந்த கிரகம் வலுவை இழக்குதுங்கிறத உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஜோதிடரை அருகி, உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா எந்த கிரகம் பலம் குறைஞ்சிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்தலங்களில் போய், நான் சந்திரனாக இருந்தால் திருப்பதி, புதன் சுக்கிரனாக இருந்தால் கிருஷ்ண பகவான், சனி பகவானாக இருந்தால் மாயவரும் எடுத்துக்கலாம், பெருமாளையும் எடுத்துக்கலாம். அப்போது அதாவது தனித்து நிற்கிற பெருமாளையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வழிபாடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் ரெகுலராக இந்த ஸ்திர மாதங்களில் வர 1ஆம் தேதி ஒரு 27 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய நிலையான வருமானங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த திசை நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் குரு இந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொண்ட பிரச்சனை தான் அது. உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி அனுசரித்து நம்ம அந்த பலனை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து மிதுன லக்னத்திற்கான பலனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ கரூர் மணிமேகலை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.